ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை தொக்கு. கருவேப்பிலையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரியா, எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இது ஹேர் க்ரோத், அதை நம்ம அரைச்சி தலையில் அந்த மாதிரியும் அப்ளை பண்ணிக்கிறோம். பட் உள்ளே நம்ம சாப்பிடும்போது இன்னும் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்லாம் காலையில் எழுந்தவுடனே ஒரு 4-5 கருவேப்பிலை அப்படியே ராவாக சாப்பிடும்போது, அதாவது பச்சையாக வாயில் போட்டு மென்று அதை சாப்பிடும்போது சுகர் அளவும் கம்மியாகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு இதில் கடலைப்பருப்பு, நெக்ஸ்ட் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கணும். இதை கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். சரியா, போட்டுட்டு இதில் தனியா நான் கொஞ்சமாக தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஒரு 2 கைப்பிடி அளவு அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்கேன். தனியாலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது கொத்தமல்லியாக சாப்பிட்றோம், இது கொத்தமல்லி விதையாக நம்ம போட்டு சாப்பிட்றோம். இந்த கொத்தமல்லி விதையை போட்டு கூட நிறைய பேர் கஷாயம் மாதிரி கூட போட்டு குடிப்பாங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. அது மட்டும் இல்லாமல் மிளகு தான் இதில் நம்ம நிறைய சேர்க்க போகிறோம். மிளகும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், மிளகுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதால் மிளகு. நெக்ஸ்ட் சீரகமும் உடம்பை நல்லபடியாக வச்சுக்கும். அதெல்லாம் சீரகம் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம வறுத்து எடுத்து பொடி பண்ணிக்க போகிறோம். இதில் ஆல்ரெடி நம்ம மிளகு போட்டிருக்கோம். அது இல்லாமல் மிளகாவும் நம்ம போட்டுக்கலாம். சரியா, எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. இதில் ஆல்ரெடி மிளகு நிறைய சேர்த்ததால் மிளகா கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதால் எனக்கு இது போகும். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் காரம் மட்டும் ரொம்ப கம்மியாகவே சாப்பிடுங்க. மிளகு காரம் உடம்புக்கு நல்லது. இதையெல்லாம் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் அப்படின்றதால சீக்கிரமே நல்ல ரோஸ்ட் ஆயாச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகணும். எடுத்து ஒரு கண்டெய்னரில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நல்லா வறுபட்டாச்சு. ஏன்னா இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றதால குயிக்காக ஹீட் ஆகிடும். இண்டாலியம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். பட் இதில் சீக்கிரமே ஆயாச்சு. அவ்வளோதான். இதை ஒரு இதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, புளி, சின்ன எலுமிச்சை சைஸ்க்கு ஒரு புளி, அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த கருவேப்பிலை தொக்குக்கு எவ்வளோ தேவையான அளவோ உப்பு, நீங்கள் எவ்வளோ கருவேப்பிலை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு, நீங்கள் உப்பு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உப்பு. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், உப்புலாம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், உப்பு காரம்லாம். அதால் உப்பு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா சில உப்புலாம் பார்த்திங்கன்னா உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஆக்சுவலாக இந்த டேபிள் சால்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறது நார்மலாக கல் உப்பு தூள் தான் யூஸ் பண்ணுறேன். சரியா, அதால் கல் உப்பை இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இந்த அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படினாலும் நம்ம அரைச்சி வதக்க தான் போகிறோம். இது இந்த 3த்தையும், அதாவது புளி, அதுக்கப்புறம் உப்பு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னால் அதை ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சரியா, இது அரைக்கிறதுக்கு முன்னாலேயே இதை அரைச்சி பவுடரை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நான் அரைக்கிறதுக்குள்ளேயே இந்த பக்கம் கடாய் வச்சு எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் சூடாயாச்சு. இதில் கடுகு வெடிக்கட்டும். வெடித்தோடனே உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக, இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த க்ரீன் கலர் ரீடைன் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணால் ஒரு பிஞ்சு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப இல்லை, கொஞ்சமாக. கீரை பண்ணும்போது கூட ஒரே ஒரு பிஞ்சு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கும். இது ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாருமே இந்த சாட்டர்டே சண்டேயில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா மண்டேலேருந்து கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் அந்த மாதிரி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம அரைச்சி வச்சுப்போம் இல்லையா, கருவேப்பிலை, புளி, உப்பு, இதை ஃபஸ்ட்டு இதில் போட்டு
நல்லா கிளறி விடணும். இதை அரைக்கும் போது நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. தண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து குக்கிங் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ஓகேவா? கொஞ்சமாக லிமிட்டாக தண்ணி விட்டு அதை அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் வந்து பெருங்காயம். இப்போ இதில் வதக்கிறதுக்கு முன்னாலேயே சில பேருக்கு பூண்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டோம் இல்லையா, அப்போயே நீங்கள் வந்து பூண்டை நல்லா ஒரு 10-15 பல் உரித்து வச்சு இதில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சி விழுதை இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நான் இதை இன்றைக்கி பூண்டு சேர்க்கலை அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஃபெஸ்டிவல் டைம்லாம் நிறைய வரும். அதாவது கிருத்திகை, அமாவாசை, பிரதோஷம், பௌர்ணமி அந்த மாதிரிலாம் நிறைய வரும்போது பூண்டெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஸோ நான் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக போட்டுக்கோங்க, இதில் தப்பே கிடையாது. நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதால இப்போ நிறைய பேர், நானுன்றதே இல்லை, நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி டைமில். ஸோ அதால் நான் இன்றைக்கி பூண்டு போடல. ஏன்னா நெக்ஸ்ட் வீக்லலாம் கொஞ்சம் எல்லாம் அந்த இதெல்லாம் வருதால நான் எதுவுமே ஆட் பண்ணிக்கல. வேணும்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பூண்டு ஆட் பண்ணலை, வேணும்னா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அரைச்சி நல்லா கொதிக்கட்டும். பூண்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த க்ரீன் கலர், ஒயிட் கலர் செமையாக இருக்கும். ஏன் நானே சாப்பிட்ருக்கேன்ப்பா, சாப்பிட மாட்டேன்லாம் சொல்ல. இந்த மாதிரி பண்டிகை வரும்போது தான் சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியையும் இதில் போட்டணும். பொடியும் போட்டுட்டு நல்லா அதை பாருங்க இப்படி கிளறி விடணும். இதை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கவலையே கிடையாது. இப்போ ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா கூட டயர்டு இல்லாமல் ஒரே ஒரு ரைஸ், ஆஃபீஸில் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரைஸ் குக்கரில் வச்சுட்டு இதை போட்டு ஒரு அப்பளம் பொரித்து சாப்பிட்டிங்கனாலே முடிஞ்சு போச்சு. ஸோ இது நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இப்போ நம்ம எண்ணெய் நிறைய இதில் விட்டுருக்கோம். இந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக இது நல்லா சுண்டி வரும்போது இந்த ஓரத்தில் வந்து வரும். அந்த பதத்தில் நம்ம இறக்கிட்டு நல்லா ஆறின பிறகு ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போவும் சொல்கிறேன், தண்ணியில் போட்ட ஸ்பூனை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா கெட்டு போயிடும் எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலுமே. அதுக்குன்னு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். இதை நல்லா வதங்கட்டும். நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே இப்போ வந்து சைடில் வரும். சரியா? இந்த தொக்கெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் பிடிக்கும். ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதால் நம்ம நிறைய ஆயில் சாப்பிட்றோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சரியா? இந்த மாதிரி அரைச்சி ஆறினவுடனே ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆனவுடனே காமிக்கிறேன். இதை பாருங்கள், இப்போ எண்ணெய் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்தாச்சு பார்த்தீங்களா? நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே வந்து இந்த பக்கம் இதை வந்திருக்கு பாருங்கள். இதுதான் நல்ல பதம், நல்லா வந்தாச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. ஸோ நம்ம ஆயில் கம்மியாக தானே விட்டுருப்போம்னு நினைப்போம், ஆனால் அதுதான் கிடையாது. இதுக்கு தேவையானதை நல்லா எடுத்துகிட்டு இதை பாருங்கள், லாஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது ஆயிலை வந்து ஓரத்தில் விட்டோம். இதுதான் நம்மளுக்கு வந்து இது பக்காவாக ரெடி ஆயாச்சு அப்படின்றது அர்த்தம். இதை நல்லா ஆற வச்சுட்டு கிளாஸ் பாட்டில்லையோ எதுலேயோ ஒன்றுல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஆறனா நல்லா ஃபேன் காற்றுல இதை வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சுடுங்க. தட்டை போட்டு மூடிடாதீங்க. தட்டை போட்டு மூடினீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் இதில் விழுந்துடும். ஓகேவா? விழுந்ததுன்னா கெட்டு போயிடும். நம்ம ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், ஸ்பூனையே தண்ணியில் போட்டு அந்த தண்ணியோடு போடக்கூடாதுன்னு. ஸோ இதை தட்டை போட்டு மூடினோம்னா அந்த தண்ணி எல்லாம் இது உள்ளே விழுந்துட்டு சீக்கிரம் கெட்டு போயிடும். அதால் தட்டை போட்டு மூடாமல் ஓப்பன்லேயே இருக்கணும். அதால் என்ன பண்ணுங்கள், ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குன்னு ஒரு ஸ்பூனை அது உள்ளே போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். 1 month, 1.5 month, 2 months சாலிடாக இருக்கும். நல்ல நிறைய இந்த மாதிரி நம்மளுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ இந்த மாதிரி தொக்கு வகைகள், பொடி வகைகள்லாம் எல்லாம் செஞ்சு வச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஆறட்டும். ஆறிட்டு நான் பாட்டில் உள்ள ஸ்டோர் பண்ணுறத உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் ஆறட்டும். ஃபேன் காற்றுல இதை வந்து
எடுத்துன்னு போய் வைக்க போகிறோம் ஹாலில். இப்போ நம்ம தொக்கு பண்ணதை இதை பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு, கிளாஸ் பாட்டிலில். நெக்ஸ்ட் இந்த கடாயில் நம்ம என்ன தான் தொக்கோ எது பண்ணாலுமே லாஸ்ட் ஒரு ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள், அதுதான் சூப்பர். இது சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்குலாம் போட்டு பொரியல் பண்ணிவிட்டு அந்த அப்படியே அதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த கடாயில் என்ன பண்ணோம், சூடாக அப்படி ஒரு ரைஸை கொஞ்சம் அப்படி போட்டு அப்படியே இது சுட சுட சாதம் போட்டு அப்படி கிளறி அப்படி அந்த சூடாக சாப்பிட்ற பாருங்க, அந்த டேஸ்ட்டே அலாதி, ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, அந்த க்ரீன் கலர் அப்படியே ரீட்டைன் ஆகும் உங்களுக்கு. சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டைம் பீரியட்லாம் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி அம்மா செஞ்சு வச்சுட்டு முடிச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ருக்க அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி எடுத்துட்டு அப்படியே கையில் ஒரு பிடி எடுத்து அப்படியே பிடிச்சி சாப்பிட்ட ஒன்று சூப்பர். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.